ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக் ஃப்ரைட் ரைஸ். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல இப்படி தண்ணியை ஊற்றிடுங்க. இதில் அரிசியை களைஞ்சி போட்டுட்டு அது ரெடி ஆகட்டும், சோறு ரெடி ஆகட்டும். உப்பு போட்டுறணும், உப்பு போடாமல் விட்டுறாதீங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் போட்டாவே போதும், அரிசியை கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ முட்டையை பொரிச்சிடலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. இதில் உப்பு போடணும், போட்டுடலாம். அடுத்து மிளகுத்தூள் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இதை ஒரு தட்டில் போட்டு தனியாக வச்சுருவோம். அடுத்து நம்ம வெஜிடபிள்லாம் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிடுங்க, சூடாகட்டும். அதில் இஞ்சி பூண்டு, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்து பேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்க விட்டுருங்க. பெரிய வெங்காயம் 1, அதை சின்னதும் பெருசுமாக கட் பண்ணி வச்சுருங்க. நீளமாக கொஞ்சம், சின்னதாக பொடிசாக கொஞ்சம். இதுவும் வதங்கட்டும். பச்சை மிளகா 2 போட்டு வதக்கலாம். இப்போ பீன்ஸு கொஞ்சமாக, அடுத்து கேரட், அது ஒரு 2 கேரட் எடுத்தால் போதும். நான் 1/2 கிலோ அரிசி தான் போடுறேன். முட்டைக்கோஸ் 1/4 பங்கு தான் போடுறேன், நான் நிறையா போடல. ஒரு கிண்ணத்தில் போட்டால் போதும். ஒரு பவுல் போடுங்க. உப்பு, இது ஸ்ப்ரிங் ஆனியன், அதையும் போட்டு வதக்கிட்டு, இது ரெட் சில்லி சாஸ், இது நான் 2 டீஸ்பூன் ஊற்றுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வதக்குங்க. என்ன வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சமே ஊற்றிக்கிடலாம். நான் குறைச்சி தான் ஊற்றுவேன் எப்போதும். இது சோயா சாஸு, அது 1 டீஸ்பூன் போடுங்க, கலருக்காக. இதெல்லாம் போட்டால் தானே டேஸ்ட்டே வருது. வினிகர் ஒரு 2 டீஸ்பூன். அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பெப்பர் தூள், மிளகுத்தூள். மிளகுத்தூள் நீங்கள் கூட கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் கூட போடலாம். அது நல்லா வாசனை நல்லா இருக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ நான் சோறு ரெடி ஆகிடுச்சு. இதை வடித்து எடுத்து வச்சுட்டேன். இது கூட நம்ம கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுங்க. அடுத்து முட்டையில் எதுவுமே போடக்கூடாது, வெறும் பெப்பர் தூளும் உப்பும் தான் போடணும். வெங்காயம் அது இது எதுவும் போடாதீங்க. இப்படி கலந்துடலாம். இப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக வச்சு நான் மேலே தூவி விடுறதுக்காக வச்சுருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்காக வேகமாகவே சொல்லிட்டேன்.